இங்க ஒரு போலீஸ்காரன் ஒரு வண்டியை நிப்பாட்டுறான். அந்த வண்டி டிரைவருமே, சார் இப்ப என்ன சார் பிரச்சனை? போன வாட்டி என் வண்டியில சர்ச் பண்றேன்னு என் கூட்ஸ் எல்லாத்தையுமே நாசப்படுத்திட்டீங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அந்த போலீஸ்காரனுமே, சார் பக்கத்தூர்ல ஏதோ கெமிக்கல் லீக்கேஜ் ஆயிட்டு இருக்காமா, அங்க மட்டும் நீங்க பாத்து போங்க, அங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த டிரைவர் எதையுமே கேட்காம அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு போன் பண்ணலான்னு போன் எடுக்க பாக்குறான். ஆனா அவனால எடுக்க முடியல. இவன் இந்த மாதிரி ரோட்டை பார்க்காம வண்டி ஓட்ட ஒரு மான் மேல வண்டி ஏத்திடுறான். இப்ப இவனுமே வண்டியில இருந்து கீழே இறங்கி மானுக்கு ஏதாச்சும் பாக்குறான். ஆனா அந்த மான் செத்து போச்சு. இப்ப இவனும் வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த மானு அப்படியே எந்திரிச்சு நிக்குது. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க பூசனுக்கு போறதுக்காக ஒரு ட்ரெயின் ரெடியா இருக்கு. பேசஞ்சர் எல்லாருமே அவங்க ட்ரெயின்குள்ள ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ட்ரெயினோட டிடிஆருமே எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்காரு. ஆனா இவரு இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே இவருக்கு தெரியாம ஒரு பொண்ணு உள்ள போயிடுறா. அவளுமே பாத்ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு வழியில அப்படியே துடிச்சிட்டு இருக்கா. அவளை பார்த்தாலே ஜாம்பியால பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல வழி தாங்க முடியாம வெளியே வந்து கதறிக்கிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி வழியில துடிக்கிறத பார்த்த அந்த ட்ரெயின்ல வேலை பார்க்கற பொண்ணு, மேம் உங்களுக்கு என்னாச்சுன்னு இவ ஹெல்ப்புக்கு அவளோட கொலிக்கு கூப்பிட இப்ப அவனும் அந்த கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஜாம்பியால பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த ட்ரெயின்ல வேலை பார்க்கற புள்ளிய கடிச்சு கொதற ஆரம்பிக்கிறா. இந்த ட்ரெயின்ல வேலை பார்க்கற புள்ளியுமே இவ கிட்ட இருந்து தப்பிக்க என்னென்னமோ பண்றா. ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போன உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லா பசங்களுமே இப்போ ஜாம்பியா மாதிரி ஒருத்தங்கள ஒருத்தங்க அடிச்சிட்டு சாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு இருக்காங்க. இதே ட்ரெயின்ல நிறைய நல்ல மனுஷங்களும் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத நிறைய சுயநலமான மனுஷங்களும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் பொண்ணை காப்பாத்தினானா இவங்கள எப்படி தப்பிச்சாங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பேரு ட்ரெயின் டு பூஷன். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோட பேரை நம்ம கிம்னு வச்சுப்போம். நம்ம கிம்ம பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இவன் ஒரு பக்காவான செல்ஃபிஷ். தனக்கு வேணுங்கிறத எப்படியாவது அடையணும்னு நினைக்கிற ஒரு மோசமான ஆளு. இவனுக்கு இவன் குடும்பத்தை விட இவனோட ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். இப்ப இவன் கம்பெனில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப இவனோட எக்ஸ் ஒய்ஃப் போன் பண்ணி நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு பர்த்டே, அவளை கொண்டு வந்து பூசன்ல என்கிட்ட ஒரு நாள் விடு, அவ என் கூட வந்து பிறந்த நாளை கொண்டாடணும்னு நினைக்கிறா, நாளைக்கு மரியாதையா பொண்ணை கொண்டு வந்து விடு, அப்படி நீ மட்டும் கொண்டு வந்து விடலினா நானே நாளைக்கு அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்ல இப்ப இவனுமே ரொம்ப சோகமா அவன் வீட்டுக்கு போனா அவ பொண்ணு போர்வையை பொத்திட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோவுமே அவ பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரான். கிம்முமே இந்த கிஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அவ பொண்ணு அப்படியே உம்முன்னு இருக்கா. என்னடான்னு பார்த்தா போன வருஷம் பிறந்த நாளுக்கு கிம்மு இதே பர்த்டே கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்திருப்பான். போன வருஷம் பொண்ணுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்தங்கிறது கூட தெரியாத ஒரு மக்க அப்பாவா தான் கிம் இருந்துகிட்டு இருக்கான். ஹீரோவோட பொண்ணுமே நாளைக்கு நான் பூசனுக்கு போகணும், நீங்க கூட வர வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன், என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மு அதெல்லாம் முடியாது, நானும் கூட வருவேன்னு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. இவங்க அந்த ட்ரெயின்ல ஏறின கொஞ்ச நேரத்திலேயே நிறைய ஜாம்பிகள் அங்க வர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோவுமே இந்த கலவரத்துல நான் பொண்ணை தூக்கிட்டு கிம் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு ஜாம்பி இவனை நோக்கி வருது. அதை அடிச்சு போட்டுட்டு ஒரு இடத்துக்குள்ள போய் இப்போ இவனையும் பொண்ணும் சேஃபா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இதே நேரத்துல நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச தலையுமே இந்த படத்துல இருக்காரு. நம்ம தலையும் அவங்க ஒய்ஃபும் இந்த ட்ரெயின்ல தான் இருப்பாங்க. இப்ப அவங்கள ஜாம்பி தாக்க வர நம்ம தலை ஜாம்பியை போட்டு பொழந்துட்டு நம்ம ஹீரோவும் மித்தவங்களும் சேஃபா இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் ஒளியலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம ஹீரோவோட ரொம்ப மோசமான ஒரு செல்ஃபிஷ் இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வரதுக்குள்ள கதவை சாத்து அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அதனால அவங்களால நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துரும்னு நம்ம தலை உள்ள வரது விரும்பாம கதவை சாத்துறான். ஆனா நம்ம ஹீரோவோட பொண்ணு அவங்க ரெண்டு பேத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஹீரோ இப்போ அவங்கள உள்ள வர்றான். தலை உள்ள வந்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவை பிடிச்சு கிளின்னு கிளிக்கிறான். அங்கிருந்து எந்த மக்களுக்குமே என்னாச்சுன்னு சுத்தமா புரியல. நம்ம தலை உள்ள வந்து அடுத்த செகண்டே சாம்பியுமே அந்த கதவை திறக்க பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தலையை பார்த்து நீ கதவை பிடிச்சிட்டே இருக்க வேணாம், அவங்களுக்கு கதவை ஓபன் பண்ண தெரியாது, நம்ம அவங்க கண்ணுக்கு தெரியறதுனாலதான் அவங்க நம்மள அட்டாக் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல தலையோட வீஃப் என்ன பண்றாங்கன்னா பேப்பரை வச்சு அந்த இடத்த அப்படியே மூடிடுறாங்க. இதனால இந்த ஜாம்பியுமே கத்துறது நிப்பாட்டிட்டாங்க. அங்கிருந்து எந்த மக்களுக்குமே என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. இப்போ ட்ரெயின் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்காது, யாரும் கீழே இறங்க வேண்டாம், அடுத்த ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்ல கவர்மெண்ட் நமக்காக ஆர்மி பர்சனை நிக்க வச்சிருக்காங்க, அங்க உங்களுக்கு கொண்டு போய் நாங்க சேஃபா இறக்கி விட்டுருவோம், இங்க யாரும் பயப்பட தேவையில்லை, அவங்கவுங்க இடத்துல போய் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்ல இப்ப அங்க கொஞ்சம் அமைதி வருது. இப்ப நம்ம ஹீரோட அம்மாட்ட இருந்து ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோட அம்மா ஹீரோக்கு போன் பண்ணி என் பேத்திய நல்லா பாத்துக்கோ, என் பேத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவளுக்கு என்ன விட
விட அவங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், பேசாம நீயும் வைஃபும் சேர்ந்து வாழ பாருங்க, அதுதான் உங்க பொண்ணுக்கு நல்லதுன்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாதிரி போன்ல அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு சுத்தமா புரியல. இப்ப அப்படியே அங்க இருக்கிற எல்லாருமே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரெயின்லயே ஒரு வயசான அக்கா தங்கச்சி இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு ஒரு சீட்ல உட்கார்ந்துருப்பா. அந்த வயசான பாட்டிமால ஒருத்தங்க நிக்கிறத பார்த்து ஹீரோவோட பொண்ணு, பாட்டிமா நீங்க வேணா இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல தன்னோட சீட்டை அவங்களுக்காக இவ விட்டு தரா. ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோ, எதுக்காக நீ அவங்களுக்கு தானம் பண்ணிட்டு இருக்க, நம்ம தான் நமக்கு ரொம்ப முக்கியம், யாருக்கு நீ ஹெல்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட போன் பேசுறதுக்காக அவன் வெளியே போயிடுறான். இதெல்லாம் பார்த்த நம்ம தலை, உங்க அப்பா எப்பவுமே இப்படிதானா, உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு கேட்க ஹீரோட பொண்ணுமே, எங்க அப்பா ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு அப்படின்னு சொல்ல தலையுமே அதுதான், கீழே இருக்க எல்லாத்தையுமே உங்க அப்பா மிதிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு ஹீரோட பொண்ணு முன்னாடியே பேச தலையோட வைஃப் இது தடுக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டினா நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். ட்ரெயின் நிக்க போற ஊர்ல அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம், என் பொண்ணு என்னையும் மட்டும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறியா அப்படின்னு கேட்க அவனும் ஓகே சொல்றான். நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க ட்ரெயின்ல அத்துமீறி ஏறின ஒரு பிச்சைக்காரன் இதெல்லாம் கேட்டாரான். ட்ரெயினுமே சொன்ன இடத்துக்கு வருது. மக்கள் எல்லாருமே கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஒருத்தன் பயங்கர செல்ஃபிஷ்கார ஒருத்தர் இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் கரெக்டா போய் இப்போ அந்த ட்ரெயினோட ஆபரேட்டர் கிட்ட போய், ஆபரேட்டர் ரூம்ல எத்தனை பேர் இருக்க முடியும், நீங்க நானு டிடிஆர் 3 பேரும் மட்டும் பூசனுக்கு போயிடலாமா, இங்க ஆர்மிக்காரங்கன்னு யாரையுமே காணோம், நம்ம 3 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு ஆபரேட்டரோட மண்டைய இவன் கழுவு வந்திருக்கான். ஆனா ஆபரேட்டர் பெருசா இத கேட்கவே இல்ல. இப்ப மக்கள் எல்லாருமே ஆர்மிக்காரங்க இருக்கிற இடத்த பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவன் பொண்ணை கூட்டிட்டு அவன் ஃப்ரெண்டு வர சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோட பொண்ணு, நம்ம மட்டும் ஏன் தனியா போறோம் அப்படின்னு கேட்க ஹீரோவுமே, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன், அவன் கூட சேர்ந்து நீ நானும் சேஃபா போயிடல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட பொண்ணு, ஏன்பா மித்தவங்களையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம்ல அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு அவங்களெல்லாம் நம்ம பாத்துக்க முடியாது, வா போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பேசுறத ஒட்டி கேட்ட அந்த பிச்சைக்காரன், என்னையும் கூட்டிட்டு போங்க இல்ல எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுவேன்னு நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதே நேரத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கூப்பிட்டா ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, மச்சான் என்னால வர முடியாதுடா, நீ நினைக்கிறத விட சூழ்நிலை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு, நீ மறுபடியும் அந்த ட்ரெயின்குள்ளேயே போயிரு அப்படின்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா மித்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஆர்மிக்காரங்களை பார்த்து போயிட்டு இருப்பாங்களே, பார்த்தா அந்த ஆர்மிக்காரங்க எல்லாமே ஜாம்பியா மாதிரி இருப்பாங்க. எல்லா ஜாம்பியுமே இப்ப இவங்களை பார்த்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அங்க இருந்த மித்த எல்லா பேசஞ்சர்ஸுமே உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை நோக்கியுமே சாம்பி வந்துகிட்டு இருக்கு. தான் பொண்ணு எங்கடான்னு பார்த்தா அவ பொண்ணு கொஞ்சம் தூரத்துல இருக்கா. அவ பக்கத்துல ஒரு சாம்பி வந்துட்டு இருக்கு. நம்ம பொண்ணு செத்தா அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம தலை அங்க வந்து அந்த சாம்பியை போட்டு தள்ளிடுறான். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு சாம்பி வருது. நம்ம ஹீரோ அந்த சாம்பி அடிச்சு போட எல்லா மக்களும் கலந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மக்கள் எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணும் தலையோட வைஃபும் தனியா மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நம்ம தலை அந்த ட்ரெயின்லயே டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்கூல் பையனு இவங்கள தனியா மாட்டிக்கிறாங்க. ஆனா இதே சமயத்துல மக்கள் திருப்பி எல்லாரும் அந்த ட்ரெயின்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்து அந்த சுயநலம் பிடிச்சவன் அவங்க வரதுக்காக எல்லாம் பார்த்தா நம்ம உசுறு போயிருன்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒவ்வொருத்தரும் அங்க வந்துட்டு இருக்கும் போது அந்த வயசான பாட்டியும் அவங்க தங்கச்சியும் ரொம்ப முடியாம நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கரெக்டா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜன்னல் உடைச்சுக்கிட்டு நிறைய ஜாம்பிஸ் அவங்கள பார்த்து வர ஆரம்பிக்குது. ஜாம்பிஸ் இந்த மாதிரி வந்ததுனால அந்த வயசான அக்கா தங்கச்சி வேற கம்பார்ட்மெண்ட்ல ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தலையோட வைஃப் நம்ம ஹீரோட பொண்ணு 12ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிக்கிறாங்க. அந்த வயசான பாட்டிகளை அக்கா இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல ஏற, இப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதே நேரத்துல அந்த சுயநலவாதி இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் டிடிஆர்ல இருப்பாங்க. அவரை பார்த்துமே வண்டி எத்தனை நேரம் தான் இங்கே நிக்கும், மரியாதை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான்ல, அந்த பையனோட ஆளு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்னும் இங்க வரல, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா இவன் அந்த டிடிஆர் மிரட்டி வண்டியை போ எடுக்க வைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இதே நேரத்துல நம்ம ஹீரோ தலை அந்த ஸ்கூல் பையன் யாரும் ஜாம்பியை கட்டுப்படுத்த முடியாம ட்ரெயின் கிளம்புற சத்தம் கேட்டு ட்ரெயின்ல ஏற ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்த பையனும் ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஆனா நம்ம தலையால ஏற முடியல. நம்ம ஹீரோமே தலைக்கு கை கொடுக்குறான். ஆனா நம்ம தலை வேற எங்கேயோ போறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஜாம்பி வந்துட்டு இருக்கும். அந்த ஜாம்பில அடிச்சு போட்டு இப்ப இவங்க ஒரு வழியா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போக, இப்போ ட்ரெயின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுமே இனிமே ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்லயுமே நிக்காது, கடைசி ஸ்டேஷனான பூசன்ல மட்டும் தான் நிக்கும், அது வரைக்கும் பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, இப்ப இதே நேரத்துல அந்த ஸ்கூல் பையன் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அந்த ஸ்கூல் பையன் அவன் லவர் கிட்ட போன் பண்ணி பேசுறான். அதே மாதிரி நம்ம தலையோட வைஃபுமே தலைக்கிட்ட போன் பண்ணி பேச, நம்ம தலையுமே நீங்க எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்களுமே
13ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க நிறைய ஜாம்பிகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நாங்க போட்டு பாத்ரூம் நடச்சிருக்கோம். எங்களால இன்னும் எத்தனை நேரத்துக்கு இங்க தாக்கு பிடிக்க முடியும்னே தெரியல அப்படின்னு சொல்ல தலையும் எப்படியாவது அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா இதே நேரத்துல அந்த ஸ்கூல் பையன் என்ன சொல்றானா, என் லவ்வர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்களாமா. அவங்க 15th கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. உங்க வைஃபையும் உங்க குழந்தையும் 13ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம காப்பாத்திட்டோம்னா நம்ம ஈஸியா 15th கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ தலை அப்புறம் இந்த சின்ன பையன் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஜாம்பிகளையும் போட்டு தள்ளிட்டு 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படியாவது போயிடலான்னு நம்ம தலை இப்ப என்ன பண்றானா, அவன் கைய சுத்தி டேப்பை சுத்திக்கிறான். இப்ப இவங்க அப்படியே ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஜாம்பிகளை அடிச்சிட்டு இப்ப அப்படியே அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் ஸ்கூல் பையனுக்கு ஒரு அதிர்ச்சியே இருக்கு. அது என்னன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை ஜாம்பியுமே அவன் ஃப்ரெண்டு எப்படா தன் கையால் அடிக்கலான்னு இவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம தலையும் நம்ம ஹீரோவும் அதை பத்தி யோசிக்காம அங்கிருந்து எல்லாத்தையும் போட்டு சாத்துன்னு சாத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி அந்த ஜாம்பியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே ட்ரெயின் டனல்குள்ள போகுது. டனல்குள்ள போனவன இடமே இருட்டாகி போச்சு. அதனால இந்த ஜாம்பிகள் இவங்களை அடிக்காம அப்படியே நிக்குது. ஒரு பால் இப்ப அப்படியே அங்க கீழே விழுக அதை பார்த்து இப்ப அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோஸ்க்கு ஒண்ணு புரியுது, இந்த ஜாம்பிகளுக்கு இருட்டுல கண்ணு தெரியாது போல இருக்கு. வெறும் சவுண்டை மட்டும் வச்சுதான் நம்ம கிட்ட ஆட்டம் கட்டிட்டு இருக்கு. நம்ம இப்போ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும்னு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. இப்போ நம்ம ஹீரோஸ்ல சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, போன் எடுத்து அடுத்த டனல் எங்க வருதுன்னு பாக்குறாங்க. அந்த டனலுக்குள்ள போன உடனே நம்ம கிட்ட இருக்கிற 2 போன்ல ஒரு போனை அந்த ஜாம்பிஸை பார்த்து ஆப்போசிட் சைட்ல போடுவோம். அதுக்கு நான் கால் பண்ணுவேன், எல்லா ஜாம்பிஸும் இந்த சைடு போயிரும். நம்ம ரொம்ப சேஃபா அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் இவங்க பிளான் பண்ண மாதிரியே இதை பண்ணி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அப்படியே 13ஆம் நம்பர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம தலை அவன் ஒய்ஃபை காப்பாத்திட்டான், நம்ம ஹீரோவும் அவன் பொண்ணை காப்பாத்திட்டான். அடுத்த டனல் எப்போ வரும்னு பாக்குறாங்க. ஆனா இதே நேரத்துல அந்த ஸ்கூல் பையனை சொல்றானா, 15th கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி இங்க இருக்கிற நிறைய பேரை காப்பாத்திட்டு நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம், நாங்க வரும்போது கரெக்டா டோர் ஓபன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே இது சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா இது கேட்ட அந்த சுயநலம் பிடிச்சவன், அங்க இருக்கிற யாரும் இங்க வரக்கூடாது, அவங்க வந்தாங்கன்னா நம்ம உயிர் காப்பாத்துன்னு இந்த பொண்ணை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணு கண்டிப்பா நான் கதவை திறப்ப அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கு எகென்ஸ்டா இருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த டனல் வருது. அடுத்த டனல் வந்த அடுத்த செகண்டே இப்ப அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள போனதான் தெரியுது அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாமே சாமி மட்டும்தான் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு வேற வழி இல்லாம லக்கேஜ் வைக்கிறதுக்காக மேல ஒரு இடம் வச்சிருப்பாங்களே அந்த இடத்துல இவங்க அப்படியே கிரால் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க அங்கிருந்து தப்பிச்சு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு போகும்போது அந்த பிச்சைக்காரன் இறங்குற பேர்ல பொருளை மிதிக்க அந்த ஜாம்பி அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. ஆனா இதே நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க டனலை விட்டு அந்த ட்ரெயின் அப்படியே வெளியே வந்ததுனால அங்க வெளிச்சு வந்துருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ மித்தவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு பிச்சைக்காரனை காப்பாத்துறதுக்காக அங்கேயே நிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜாம்பிஸுமே இவங்களை பார்த்து வர மாதிரி இருக்கு. பிச்சைக்காரனை பார்த்து மெதுவா வந்துருச்சு அந்த சைடு ஓடிற அப்படின்னு சொல்ல, ஆனா மறுபடியும் ஒரு வாட்டர் கேன் மேல காலை வைக்க அந்த சாம்பியில இப்ப அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் ஒரு வழியா அந்த டோருக்கு வெளியே போக பாக்குறாங்க. ஆனா சாம்பி இவங்களை விடுற மாதிரி தெரியல. நம்ம தலை அந்த டோரை லாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. நம்ம தலையுமே அந்த ஸ்கூல் பையனை பார்த்து உன் ஃப்ரெண்டை சீக்கிரமா கதவை திறக்க சொல்லு அப்படின்னு சொல்ல இந்த பையனை போன் பண்றான். ஆனா அந்த சுயநலம் பிடிச்சவன் அந்த பொண்ணை அடிச்சு அந்த பொண்ணோட போனையும் உடச்சு போட்டுருவான். அவங்களுக்கு சுத்தமா கதவை ஓபன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இதே நேரத்துல என்ன ஆகுதுன்னா, டோரை ஓபன் பண்ணாம தடுத்துக்கிட்டு இருந்த நம்ம தலையோட கைய ஒரு சாம்பி கடிச்சு வச்சிருது. நம்ம தலையுமே கொஞ்ச நேரத்துல சாம்பியா மாற போறான். இதை பார்த்த ஒய்ஃபுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம தலையுமே, சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், என் ஒய்ஃப் எப்படியாவது பக்கத்து பிளாக்குக்கு கூட்டிட்டு போயிருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம தலையோட ஒய்ஃபை கூட்டிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம தலை இன்னுமே சாம்பியா மாறாம அவங்களை தடுக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுல கடுப்பான அந்த ஸ்கூல் பையன் பக்கத்துல இருந்த டோரை அவன் பேஸ்பால் பேட்டை வச்சு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் உடைச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா இவன் வரதுக்கு முன்னாடியே சுயநலம் பிடிச்சவன் இன்னொரு டோரையும் சாத்தலான்னு போறான். ஆனா இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள வந்துடுறாங்க. என்னதான் நம்ம ஹீரோட பொண்ணு தலையோட ஒய்ஃப் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்திருந்தாலும் அந்த வயசான பாட்டியில ஒரு பாட்டி இப்ப அவங்களுமே சாமியா மாறிட்டு இருக்காங்க. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே அவங்க தங்கச்சி முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல கடுப்பான நம்ம ஹீரோ அந்த சுயநலம் பிடிச்சவன ஒன்னாலதான் அவங்க சாம்பியா மாறிட்டாங்க, இதுக்கு எல்லாமே காரணம் நீ தாண்டான்னு அவனை பிடிச்சு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சுயநலம் பிடிச்சவன் ஆனா நம்ம ஹீரோவே ட்விஸ்ட் பண்ணி விட்டு இவன் ஜாம்பியா மாறிட்டான், இவனை நம்பாதீங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வந்த யாருமே இங்க இருக்க கூடாது, மரியாதையா அவங்கள அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கிருந்து மித்த பேரும் உன் கூட இருக்கிறதுக்கு
எதுக்கு அந்த சாம்பியோடே இருக்கலான்னு அவங்க பாட்டுக்கு அந்த சைடு போயிடுறாங்க. இந்த சுயநலம் பிடிச்சவன் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கான். ஆனா அங்கிருந்த அந்த வயசான பாட்டியோட தங்கச்சி அங்கதான் இருக்காங்க. உன்னாலதானே செத்து போனா, உங்களை மாதிரி மனிதனே இல்லாதவனுங்க இருக்கவே கூடாது, நான் போய் அந்த டோர் ஓபன் பண்றேன்னு சாம்பி டோரை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த நிறைய பேரு சாம்பியா மாறிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோட பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோட பொண்ணு ஸ்கூல்ல ஒரு பாட்டு பாடி இருந்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோ கூட ஏன் பாட்டு நிப்பாட்டுன்னு ஒரு வாட்டி கேட்டிருப்பான். ஆனா அவ சொல்லியிருக்கவே மாட்டா. இப்ப நம்ம ஹீரோட பொண்ணு என்ன சொல்றானா, அந்த பாட்டியை நான் உங்களுக்காக தான் பாடினேன், நீங்க வராதனால அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அதுல நம்ம கொலிக்கு என்ன சொல்றானா, சார் நம்மளாலதான் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம செஞ்ச சின்ன ப்ராஜெக்ட்னால, நம்ம செஞ்ச சின்ன தப்புனால மக்கள் எல்லாருமே இப்போ சாம்பியா மாறிட்டாங்க, இதுக்கெல்லாம் நம்ம கம்பெனி தான் காரணம்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். ட்ரெயின் ஆபரேட் பண்றவருமே கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி கேட்டா அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பூசனுமே பார்க்க ரொம்ப கலவரமா இருக்கு. இப்ப ட்ரெயினுமே பூசன் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆனா பூசனுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இவங்க போற ட்ராக் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதனால இதை பார்த்து அங்கிருந்து ஆபரேட்டருமே அங்க இருக்கிற எல்லா பேசஞ்சர் கிட்டயுமே நமக்கு இப்போ வேற வழியே இல்ல, நம்ம பாதையில ஒரு ட்ரெயின் மறைச்சிருக்கு, ஒண்ணு நம்ம ரெஸ்கியூ டீமுக்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கிறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும், எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்ல. ஆனா இதே சமயத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, மருந்தடிச்சு பூச்சி சாகாத மாதிரி இன்னும் அந்த சுயநலம் பிடிச்சவனும் இன்னொருத்தனும் உயிரோட தான் இருக்காங்க. அந்த சுயநலம் பிடிச்சவன் இப்ப என்ன பண்றானா, அவன் கூட இருந்த இன்னொரு பையனை சாம்பி ஏதாவது வெளியே இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் கூட இருந்த மித்தவங்களை கூட்டிட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்கான். ஆனா பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இவங்கள மாதிரியே அந்த பூசனுக்கு வந்த ஒரு ட்ரெயின் கட்டுப்பாட்டை இழந்து இவங்க வந்த ட்ரெயின் மேல அப்படியே மோதுது. அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ அவன் கூட வந்தவங்க எல்லாமே ட்ரெயினுக்கு அடியில அப்படியே விழுந்துடுறாங்க. ஆனா யாருக்கும் ஒன்னும் ஆகல. ஆனா இதே சமயத்துல அந்த ஸ்கூல் பையனும் அவனோட ஆள் மட்டும் ட்ரெயினுக்கு அடியில போகாம நடுவழியில அப்படியே மாட்டிக்கிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போனா அந்த சுயநலம் பிடிச்ச பைத்தியக்கார அங்க வந்துடுறான். அந்த குட்டி பொண்ணை வெளியே தள்ளி விட டோர் ஓபன் ஆன கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஜாம்பி வந்து அந்த குட்டி பொண்ணை கடிச்சு போட்டுருது. இப்ப அந்த குட்டி பையனுமே அந்த ஜாம்பி அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த சுயநலம் பிடிச்சவன் வெளியே ஓடி போயிடுறான். ஆனா இதே நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணும் ஜாம்பியா மாதிரி போயிடுறா. இவளை கடிச்ச ஜாம்பி அடிக்க போய் இப்ப இவனுமே ஜாம்பி ஆகி போயிடுறான். இப்ப இதே நேரத்துல அந்த சுயநலம் பிடிச்சவனை காட்டுறாங்க. அவன் இப்ப என்ன பண்றானா, வெளியே எங்க இருந்து எப்பரா தப்பிச்சு போலான்னு பாத்துட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த அந்த ஆபரேட்டர் இன்னொரு ட்ரெயின் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். இதை பார்த்தோன்னு அவனுமே நானும் உங்க கூட வரேன்னு அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் கால் தடிக்கி கீழே ஒழுக நிறைய ஜாம்பி இவனை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த அந்த ட்ரெயினோட ஆபரேட்டர் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கீழே இறங்க, என்னதான் அந்த ஆபரேட்டர் இவனை காப்பாத்த வந்தாலும் அந்த ஆபரேட்டரை வேணுனே மாட்டி விட்டுட்டு இவனும் ஜாம்பி கிட்ட கடி வாங்கிக்கிறான். ஆனா இதே நேரத்துல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்ட இடத்துல நிறைய ஜாம்பி வந்து இவங்களை அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுமே இந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு வெளியே வந்துடுறான். அவன் பொண்ணையும் தலையோட வைஃபை காப்பாத்தும் போது அந்த பிச்சைக்காரன் மித்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியில அவன் தப்பிக்கலான்னு போகும்போது அவன் செத்து போயிடுறான். நம்ம ஆபரேட்டர் ஒரு ட்ரெயின் ஓட்டி இருந்திருப்பான்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து கிளம்பி தானா போயிட்டு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ அவன் பொண்ணை தூக்கிட்டு தலையோட வைஃபையும் கூட்டிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி பலாயிரக்கணக்கான ஜாம்பிஸ் இவனை துரத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயின்ல ஏறினாலும் ட்ரெயினுக்கு மேல ஜாம்பியார ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ஒரு வழியா அவங்களை அடிச்சு போட்டுட்டு ஆபரேட்டர் ரூமுக்குள்ள போய் சேஃபா இருக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல கடிப்பட்ட அந்த சுயநலவாதி நாய் இருக்கும். அந்த சுயநலம் பிடிச்சவன் இன்னும் ஃபுல் ஜாம்பியா மாறல. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நினைவு இருக்கு. ஆனாலும் ஜாம்பியோட ரொம்ப கேவலமா நடந்துக்கிறான். என் வாழ்க்கை போன மாதிரி உன் வாழ்க்கையும் போகணும்னு நம்ம ஹீரோவை பிடிச்சு கடிக்க பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை தடுக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோவை தடுக்கிறான்னு ஹீரோட பொண்ணையும் தலையோட வைஃபையும் கடிக்க போறான். ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தடுக்க நம்ம ஹீரோவை அவன் கடிச்சு வச்சிடறான். நம்ம ஹீரோவை அவன் கடிச்ச அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவனை கீழே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோட பொண்ணுமே இதை பார்த்துட்டு தான் அப்பாவும் தன்னை விட்டு போறாருன்னு பயங்கரமா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ தலையோட வைஃபை பார்த்துட்டு பூசனுக்கு போனவொடனே இந்த பட்டன் அமுத்தினா இது ஆஃப் ஆயிரும், உன்னால மட்டும் தான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும், எப்படியாவது சேஃபா பூசனுக்கு போயிருங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல தான் பொண்ணு கிட்ட கடைசியா பாய் சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கு. படத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணு அழுகிறதெல்லாம் பார்த்து நமக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். அந்த அளவுக்கு கதறி கதறி அழுவா. நம்ம ஹீரோமே கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பி ஆயிட்டு இருக்கான். ஆனா அவன் ஜாம்பி ஆறதுக்கு முன்னாடி பொண்ணை ஃபர்ஸ்ட் வாட்டி தூக்குன ஞாபகம் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவனே ட்ரெயின்ல இருந்து விழுந்து அவனே செத்து போயிருவான். இப்போ ஒரு வழியா ட்ரெயினுமே பூஷனுக்கு வந்து நிக்குது. இப்ப இவங்க
இவங்களும் ஆர்மிக்காரங்களை பார்த்து தேடி போயிட்டு இருக்காங்க. ஆர்மிக்காரங்க இவன் சாம்பி நினைச்சு சுட பாக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவங்க மனுஷன் தெரிஞ்சு இவங்க 2 பேத்தையும் அப்படியே ரெஸ்கியூ பண்றாங்க. இங்கேயே ட்ரெயின் டு பூஷன்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது.